பகவத்கீதை 4வது அத்தியாயம் ஞான கர்ம சந்நியாச யோகம் 5வது வகுப்பு 10வது ஸ்லோகம். வீதராக பய க்ரோதாஹ மன்மயா மாமுபாஷிதாஹ பகவோ ஞான தபசா பூதா மத்பாவமாகதாஹ வீதராக பய க்ரோதாஹ மன்மயா மாமுபாஷிதாஹ பகவோ ஞான தபசா பூதா மத்பாவமாகதாஹ. அர்ஜுனனுக்கு ஒரு சந்தேகம் வந்து விட்டது. இந்த ஞானத்தை அடைந்து மோட்சத்தை பெற்றவர் யாராவது இருக்கின்றார்களா? இப்படிப்பட்ட நீங்கள் சொல்லுகின்ற சாதனங்களை எல்லாம் செய்து, கர்மயோகம், பக்தி யோகம், ஞான யோகம் முதலிய சாதனங்களை செய்து மோட்சத்தை அடைந்தவர்கள் இருக்கின்றார்களா? அந்த கேள்விக்கு பதில் சொல்லும் விதமாக இந்த ஸ்லோகம் அமைந்திருக்கின்றது. இந்த ஸ்லோகத்தில் 2 கருத்துக்கள் வர இருக்கின்றது. நீங்கள் கூறுவது போல உங்களை சரியாக புரிந்து கொண்டு மோட்சத்தை அடைந்தவர்கள் இருக்கின்றார்களா? யாராவது அப்படி மோட்சத்தை அடைஞ்சிருக்காளான்னு கேட்குறேன். ஏனென்றால் அப்படி யாராவது அடைந்திருந்தால்தான் எனக்கும் கூட அடையலாம் சொல்லி தோணும், நானும் அடைய முடியும். பகவானுடைய பதில் என்ன தெரியுங்களா? ஸ்லோகத்தில் ஒரு வார்த்தை இருக்கு, பகவக. இதற்கு முன்பு பலரும் அப்படி அடைந்திருக்கிறார்கள் மோட்சத்தைன்னு சொல்றார். நிறைய பேர், ஒரே வார்த்தை சொன்னா நிறைய பேர் அடைந்திருக்கிறார். உனக்கு மட்டுமில்லை, பலரும் இந்த சம்சார உலகத்திலிருந்து துயரப்படும் இந்த உலகத்திலிருந்து மீண்டு விடுபட்டு மோட்சத்தை, அதுவும் பரம்பரையாக தொன்று தொட்டு அடைந்து கொண்டுதான் இருக்கின்றார்கள். அதுதான் இந்த ஸ்லோகத்துல பகவான் சொல்ல விரும்புகின்ற கருத்து. அடுத்து, அந்த மோட்சம் என்ற நிலையிலே எப்படி ஐக்கியம் நிகழ்கின்றது, ஈஸ்வரனுடன் ஐக்கியம் என்கின்ற மோட்சத்தை எப்படி அடைந்தார்கள், அந்த சாதனங்களை இங்கு படிப்படியாக சொல்ல போகின்றார். ஆக இந்த ஸ்லோகத்தின் சாரம் என்ன? முதல் கருத்து, மோட்சம் என்பது தொடர்ந்து பலரால் பரம்பரையாக வழி வழியாக அடையப்பட்டு வருகின்றது. இது முதல் கருத்து. இரண்டாவது, அதற்கு சாதனங்களை படிப்படியாக பகவான் இங்கு பேசப்போகுது. அதாவது சில நேரத்தில் பகவத்கீதையில் பார்த்தோம்னா பகவான் சில நிறைய ஸ்லோகங்களை நிறைய விஷயங்கள் பேசிக்கிட்டே வருவார். சில இடங்களில் ஓரிரு ஸ்லோகங்களில் அல்லது ஒரு ஸ்லோகத்தில் கூட இதுவரை பேசி வந்த கருத்துக்களை மொத்தமாக ஒரே ஸ்லோகத்தில் கூறுகின்ற அமைப்பும் அமைந்திருக்கு. அப்படிப்பட்ட ஸ்லோகம் இது. ரொம்ப சாரமாக வேதாந்தத்தினுடைய முழு விளக்கத்தை, விஷயங்களை, சாதனங்களை அழகாக இங்கே சொல்லியிருக்கின்றார். அது நாம் பார்க்க போகிறோம் இந்த ஸ்லோகத்தை. அதுவும் கூட நேரடியாக சாதனங்களை சொல்லலை. இது கர்மயோகம், இது பக்தி யோகம், இது ஞான யோகம் அப்படிலாம் சொல்லலை. அந்த சாதனங்களை செய்வதனால் வரக்கூடிய பலனை சொல்லி, அந்த பலனை சொல்வதன் மூலமாக நாம் இதுதான் அந்த சாதனம் என்று நாம் முடிவு செய்ய போகின்றோம். அதுதான் எங்கள் விஷயம். பலனை வைத்து அதற்கான சாதனத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் இந்த சாதனத்துக்கு இந்த பலன் என்று நமக்கு தெரியுமே, அதை வைத்து நாம் இந்த சாதனம் என்று முடிவு செய்ய போகின்றோம். என்ன பலன் அடைந்தார்கள்? ஸ்லோகத்தை பார்க்கலாம். வீதராக பய க்ரோதாக. இது அவர்கள் அடைந்த முதல் பலன் சொல்றார். ஒரு மனிதன் அடைய வேண்டிய முதல் பலன் வீதக. வீதக சொல்லி சொன்னா நீங்கிய, விலகிய, விளக்கப்பட்ட என்று பொருள். எதை அவர்கள் நீக்கினார்கள், எதிலிருந்து அவர்கள் விலகினார்கள்? பகவான் 3 சொல்றார். 1 ராகம், 2வது பயம், 3வது குரோதம். குரோதம் சொல்லி சொன்னா கோபம். இதை நீக்கினார்கள். இது முதல் படி. ராகம் சொல்லி சொன்னா பற்று. ராகம்னா காம்போதி கல்யாணி ராகம் இல்லை, இங்கே பற்றுன்னு சொல்லி அர்த்தம். இங்க இந்த குணங்களை நிறைய பேருக்கு என்ன இருக்குன்னா, அவரவர்கள் எப்படி இருக்கின்றார்கள் அந்த குணங்களை அப்படியே வைத்துக்கொண்டு இறைவனை அடைந்து விடலாம், அறிந்து விடலாம் சொல்லி நினைக்கின்றார்கள். ஆனால் இந்த இடத்துல அது இல்லை. பகவான் கீதையில நிறைய இடத்துல நிறைய பண்புகள் எல்லாம் சொல்லுவார். வேதாந்தத்தை, ஆத்ம தத்துவ ஞானத்தை சொல்ல வந்த பகவான் எதற்காக குணங்களை சொல்லணும்?
இந்த குணங்களோடு கூடியவனாக இருந்தால்தான் உபநிஷத்தில் நாம் சொல்லுவோம் சாதன சொட்டு சம்பத்திலாம் சொல்லுவோம். இங்கே 3-4 விதமான தகுதிகள். ஆக இங்கே நான் என்னுடைய குணங்களை அப்படியே வைத்துக்கொண்டே அடுத்த சாதனத்துக்கு போகிறேன்னு இந்த சாதனை செய்கின்றேன் என்றால் அது முடியாது, கூடாது. அப்படியே சென்றாலும் கூட இங்கு சொல்லுகின்ற பலன்களை சாதனங்களை செய்து பலன்களை அடையாமல் சென்றாலும் அடுத்த படியில் நாம் செல்ல முடியாது, முன்னேற முடியாது, பலன் கிடைக்காது, அவ்வளவுதான். ஆக இங்கு ராகக சொல்லி சொன்னா இன்பத்தை கொடுக்கும் பொருள்களில் மனதானது சென்று ஒட்டி கொள்வது, பற்றி கொள்வது. இந்த பொருள் எனக்கு இன்பத்தை கொடுக்கும் என்று நினைத்து அந்த பொருளிலே மனது, அந்த பொருள்களை மனது பிடித்து கொள்வது தான் இங்க பற்றுன்னு சொல்றார். விஷயேஷு ரஜ்ஜனாத்ம விருத்தி. ரஜ்ஜனம் சொல்லி சொன்னா ஒட்டி கொள்ளுதல், ஈஷிகிருத்துன்னு அர்த்தம். எதில் விஷயேஷு, விஷயேஷு சொல்லி சொன்னா இன்பம் தரும் பொருள்களில் சொல்லி அர்த்தம். இன்பம் தரும் பொருள்கள் ஏனென்றால் ஒருவருக்கு ஒவ்வொரு பொருள் இன்பத்தை தரும். ஒருவருக்கு ஒரு பொருள் இன்பத்தை தந்தால் அந்த பொருள் இன்னொருவருக்கு இன்பத்தை தரணுன்ற அவசியம் இல்லை, தரதும் இல்லை. ஆகவே இங்கு பொதுவாக இன்பத்தை தரும் பொருள்களில் மனது சென்று ஒட்டி கொள்வது. இப்போ பாருங்கோ, சில பொருள்கள் நம்மை பார்த்துட்டு போயிடும் அல்லது சில பொருளை பார்த்துட்டு வந்துடும். ஆனால் அந்த பொருள்களை பற்றிய எண்ணம் இருக்கே அது நம்ம மனசில் நல்லா உட்காந்துக்கும். அதுக்காக தான் எல்லா விதமான டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்லேயும் அழகழகாக அடுக்கி வச்சு ஏசி போட்டு சும்மா பார்த்துட்டு வாங்க. 100 பொருளை பார்த்தா என்ன பண்ணோம், 10 பொருள் நம்ம மனசில் உட்காந்துக்கும். அதில் 5 பொருள் கட்டாயம் வாங்கணும்னு தோணிடும். அதுக்கு அதை நல்ல ட்ரிக், அது அவங்க சேல்ஸ்மேன் ட்ரிக்கு அதுதான். ஆமாம், சும்மா பார்த்துட்டு வாங்க. சும்மா பார்த்துட்டு வர்றதுக்கு அந்த இடத்த அவ்வளோலாம் செலவு பண்ணி போட்டு வைக்க வேண்டிய அவசியம் என்ன, மனசில் வந்து உட்காந்துக்கும் அந்த பொருள். அதுக்காக தான் அவங்க பண்ணுறாங்க. அப்படி ஒட்டி கொள்வது அல்லது மனதில் வந்து உட்கார்ந்து கொள்வதற்கு பெயர் தான் ராகக அல்லது பற்று. பற்று எதில், பொருள்களில். அதுவும் சுகத்தை தரும் பொருள்கள். அதை சேர்த்துக்கணும். எல்லா பொருளையும் இல்லை, எல்லாரும் தான் எல்லா பொருளையும் பார்க்குறோம். சில பேருக்கு மட்டும் சில பொருளில் அதில் பற்று வருதுன்னு சொல்லிச்சுன்னா அவர்களுக்கு அதில் இன்பம் இருப்பதாக மனது நினைப்பதால் அந்த இன்பத்தை தரும் சுகத்தை தரும் பொருள்கள் வருகின்ற பற்று. அதான் கேட்டார், ஏன் அப்படி சொல்கிறோன்னா இன்னொரு காரணம், பாம்பு, புலி, சிங்கம், கரப்பாம்பூச்சி அது மேலாம் பற்று வருமா நமக்கு? அதில் 7 அது நமக்கு சுகத்தை தரலை, அதில் அது மேலே வெறுப்பு இருக்குது, அதில் பற்றுலாம் வர்றதில்லை. சரி, அப்படி அது மேலே பற்று வந்தால் என்ன பண்ணேன்னா ஓடணும் பயந்து இல்லையா. பாம்பு பார்த்தா அமைதியாக சந்தோஷம் உட்காந்துட்டு இருப்போம். ஒருத்தர் சொல்லார், எல்லாரும் எல்லாம் சௌகரியமாக செய்து கொடுத்துட்டு ஏசி அதில் அவ்வளோ சௌகரியமாக இருக்கும். புறப்படும்போது சார் நல்லா படுத்து தூங்க ஆனந்தமாக இருங்க, காலையில் நீங்கள் கூப்பிடுங்க வரேன். ஆனால் ஒன்று கொஞ்சம் நேரத்துக்கு முன்னே தான் இது உள்ள ஒரு பாம்பு ஒன்று வந்தது, அது எங்கே இருக்குன்னு தெரியல எங்களுக்கு, சொல்லிட்டு போயிட்டா போதும், உள்ளே இருப்ப மாட்டோமோ. அது போல் அடுத்து பாருங்க, இனி பயம். இந்த பொருள்களில் பயம் வருமா, வீத ராக பயம். பயம் என்ன அர்த்தம், ரொம்ப அழகாக சொல்கிறார். விஷய நாச நிமித்தம் பயம். எந்த பொருளை நாம் அனுபவிக்க வேண்டும், நமக்கு சுகத்தை தரும் என்று நினைக்கின்றோமோ விரும்புகின்றோமோ அந்த பொருளை நாம் அடைந்த பிறகு அல்லது அந்த பொருள் நம்ம இடத்துல இருந்தால் அது அழிந்து விடுமோ அப்படி நினைக்கும் பொழுது மனசில் வரக்கூடிய உணர்வுக்கு பெயர் தான் பயம். ஒரு பொருளில் பற்று இல்லை சொல்லி சொன்னால் அதனுடைய அழிவில் நமக்கு என்ன பயம் இல்லை. எந்த இடத்துல பயம் இருக்கோ அங்கே வேறு யாரும் எதுவும் சொல்ல வேண்டாம், அங்கே பற்று இருக்குன்னு அர்த்தம். எந்த இடத்துல நமக்கு துயரம் இருக்கின்றதோ அந்த இடத்துல அந்த பொருளில் பற்று இருக்குன்னு அர்த்தம். அது உறவுகளாக இருக்கலாம், உயிர் உள்ள பொருளாக இருக்கலாம், உயிர் இல்லாத பொருளாக இருக்கலாம். அங்கே போய் நம்ம ரொம்ப ஆராய்ச்சிலாம் பண்ண வேண்டியது இருக்குன்னு அர்த்தம். அதனால தான் வர்றது. ஆக பயம் வந்தால் அங்கே பற்று இருக்குன்னு அர்த்தம். பற்று இருக்கும் இடத்தில் பயம் வந்துவிடும். ஆக இந்த பயம் என்பது ராகத்தினுடைய விளைவு, பற்றினுடைய விளைவு. எவ்வளோ பொருளில் நமக்கு பற்று இருக்குது, நம்ம வீடு இருக்குது அல்லது நம்மளுடைய உடைமைகள் இருக்குது, அதிலெல்லாம் என்ன இருக்குது, நமக்கு மனசில் பற்று இருக்குது. அது நாசத்தை அடைந்து விடும் சொல்லி நினைச்சாவல் அது நாசம் அடைந்தால் நாசத்தை அடைந்து விடுமோ அப்படி நினைச்சோம்னாவே பயம் வந்துடும். இனி அடுத்தது குரோதம். குரோதம் சொல்லி சொன்னால் கோபம் சொல்லி அர்த்தம். கோபத்தை பற்றி என்ன விளக்கமாக சொல்லணுமா, கோபத்தை பற்றி விளக்கமாக சொன்னால் கோபம் வந்துடும். கோபத்தை பற்றி யாரும் சொல்ல வேண்டும். குட்டியோண்டு குழந்தை அதுக்கு என்னமா கோபம் வரும், ஏன்னா நிறைய நம்மக்கிட்ட சம்பாரித்து கொடுத்துட்டா போல் அதுக்கு அவ்வளோ கோபம் வரும். என்னவா கோபம் வரும், சொல்ல வேண்டியதில்லை, எல்லாருக்கும் இருக்குது கோபம். இந்த கோபம் என்ற குரோதம் ஏன் வருகிறது, அதற்கும் மூலம் ராகம்தான், பற்று தான் காரணம்.
நாம் விரும்பிய பொருள்களை நாம் அனுபவிக்க வேண்டும் என்று நினைக்கும் பொழுது அதற்கு யார் தடையாக இருப்பார்களோ அவர்கள் மீது வருகின்ற உணர்வு தான் என்ன? கோபம். நாம் விரும்பிய பொருளுக்கு யார் தடையாக இருக்கிறார்களோ அவர்கள் மீது வருவது கோபம். ராகம் என்ற ஒரு உணர்வு தான் பற்று. அதனுடைய விளைவு என்ன? பயம், கோபம். தடை விதிப்பவர் சாதாரணமான ஆளா இருந்தா நமக்கு பயம் வரும். தடையாக இருப்பவர் நம்மை விட பலசாலியாக இருந்தால் அவரை பார்த்து பயம். சாதாரணமான ஆளா இருந்தால் கோபம் வரும். நாம் விரும்பிய பொருள்களை அனுபவிப்பதற்கு தடையாக சாதாரணமாக இருந்தால் அவர் மீது கோபம் வரும். பலசாலியாக இருந்தால் அவர்களை பார்த்து நமக்கு பயம் வரும். இதெல்லாம் ஏன் இங்கு பகவான் சொல்லுகின்றார் என்றால், சில நேரத்தில் அந்த கோபம் நம்ம வீட்டுக்கு வரும். ஆஃபீஸில் இருக்க நம்ம பாஸ் நம்ம விரும்பிய விஷயம் தடையாக இருந்தாலும் அவர் சண்டை போட முடியுமா? சண்டை போட்டால் மொத்தமாக வீட்டுக்கு அனுப்பி விட்டுடுவாங்க. அந்த கோபம் வீட்டில் இருக்க விட்டு தான் வரும். என்ன பண்ணுறது? அவங்க தானே பாவப்பட்டவங்க, வேறு வழி இல்லை. இங்கே ஏன் இதையெல்லாம் பகவான் சொல்லுகின்றார் என்றால், இதிலிருந்து விடுபட்டவர்கள், விலகி இருப்பவர்கள், நீங்கியவர்கள், இதிலிருந்தெல்லாம் ராகம், பற்று, பயம், கோபம், வீதராக பய குரோதா, இந்த மூன்றிலிருந்தும் விலகி இருக்க வேண்டும். இது முதலில் ஒரு சாதகன் அடைய வேண்டிய முதல் சாத்தியம். சாமி, இதுவே ரொம்ப தூரத்தில் இருக்கா போல இருக்கு. இதுவே ரொம்ப தூரத்தில் இருக்கா போல இருக்கு. ஆமா, இந்த கோபம், பயம், பற்று நீங்கிய மனம், அதுதான் என்ன? இது ஆன்மீக சாதனங்களில் நாம் ஈடுபடுவதற்கு உதவி புரிகின்ற மனம். ஆசை, கோபம், களவு கொண்டவன் பேச தெரிந்த மிருகம்னு ஒரு பழைய சினிமா பாட்டு உண்டு. ரெண்டு சொல்லிட்டார், ஆசை, கோபம். ஆசையுடைய விளைவு தான் கோபம், சந்தேகமே இல்லை. அதனால தான் சொன்னாங்க, ஆசை விட விட ஆனந்தமாமே. ஆசைப்படப்பட ஆய்வரும் துன்பங்கள், ஆசை விட விட ஆனந்தமாமே. சரி, இந்த வீதராக பயக்ரோதம் இது நீங்கியவர்களாக இருப்பதற்கு எந்த சாதனம் நமக்கு பயன்படும்? எது சாதனமாக இருக்கின்றது? இது எதனால் அடையப்படும்? சுலபமாக சொல்லிடலாம். பகவத்கீதையை படிச்சுட்டு வர நாம கர்ம யோகத்தினால் அடையப்படும். அதனால தான் பார்த்தோம், பலனை வைத்து நம்ம சாதனங்களை தெரிந்து கொள்ளப் போகின்றோம் சொல்லி சொன்னோம். கர்ம யோகத்தின் மூலமாக இந்த பற்று, பயம், கோபமானது நம்மிடத்தில் சென்றுவிடும். ஆக இது கர்மயோகத்தினுடைய பலன். இந்த மூன்றும் கர்மயோகம் சொல்லி சொன்னா என்ன சொல்றோம்? தார்மீக ஜீவனம், நத்திங் பட் தார்மீக ஜீவனம். தார்மீகமான வாழ்க்கையை தான் கர்மயோகம் சொல்லி சொல்றோம். இதை பெருசா பயந்துக்க வேண்டாம், சுருக்கமா சொன்னோம்னா. ஆக தர்மத்தினால் பாபத்தை விடுகின்றார்கள் என்று சாஸ்திரமும் சொல்லுகின்றது. பாபம் சொல்லி சொன்னா காம குரோதாதிகள் தான் சொல்றது. ஏனென்றால் இந்த கோபத்தினால், ஆசையினால் தான் மனிதன் நிறைய தவறுகளை செய்கின்றான். ஆமா, இந்த காம குரோதங்கள் தான் நமக்கு, அந்த எண்ணங்கள் தான் பாபத்தை தருகின்ற செயல்களுக்கு காரணமாக இருப்பதால் இந்த எண்ணங்களையே, காமக்ரோதங்களையே பாபம் சொல்லி அதையே அழுக்குன்னு சொல்லி எப்படி மதுரைக்கு போகிற ரோட்டையே மதுரை ரோடுன்னு சொல்கிறோமோ அது போல பாப செயல்களை செய்ய வைக்க காரணமாக இருப்பதால் இந்த ராகமும் பயமும் குரோதமும் பாபம்னே சொல்லிடு. இல்லையே சொல்லி சொன்னா அப்படிலாம் இல்லை, அதுதான் உண்மை. சரி, அடுத்து இன்னொன்று சொல்லலாம். பகவான் 3 தானே சொன்னார், மற்றதெல்லாம் சொல்லலை, இது மட்டுமா சொல்லி சொன்னா? இதோடு சேர்த்து சம்பந்தப்பட்ட மற்ற விஷயம் நாம் சேர்த்து கொள்ள வேண்டும். ஆக கர்மயோகம் என்கின்ற தார்மீக ஜீவனத்தினால் ராகம், பற்று குறைந்து, அதனால் கோபம் குறைந்து, பயமும் குறைந்து நாம் அமைதியான சாந்தமான மனதை அடைவோம். ஏனென்றால் தார்மீக ஜீவனத்தில் நம்முடைய ஆசை, அபிலாஷைகள், விருப்பு வெறுப்புகள், இதுக்கெல்லாம் அங்கே இடமே இல்லை. நம்முடைய விருப்பு வெறுப்புக்கு அங்கே இடமே இல்லை. அதனால் பற்று குறைகின்றது, பக்குவம் வருகின்றது. இதைத்தான் சித்த அசுத்தி, இது நீங்குவது, அதைத்தான் சித்த சுத்தின்னு சொல்லி சொல்றோம். மன தூய்மை கிடைக்கின்றது. ஆக தர்மப்படி வாழ்ந்தால் பொருள் நஷ்டமாகலாம். இன்னொன்று ஞாபகம் வச்சுக்கணும், கர்மயோகத்தில் பார்த்துருக்கோம், தர்மப்படி வாழ்ந்தால் பொருள் நஷ்டமாகலாம், ஆனால் நாம் நஷ்டமடைவதில்லை சொல்றது சாஸ்திரம். நீ நஷ்டமடைவதில்லை. ஏன்? அந்த சாதனங்களை செய்வதனால் உனக்கு வர வேண்டிய மனப்பக்குவம் கிடைத்து விட்டது. ஒருவன் வாழ்க்கையில் அடைய வேண்டிய நிறைய விஷயங்கள் முதன்மையாக இருப்பது மனப்பக்குவமே. அது உனக்கு வந்துடும். சில நஷ்டங்கள் வரலாம், சில கஷ்டங்களை நீ அனுபவிக்கலாம், ஆனால் அது உனக்கு
தோல்வி இல்லை. அதனால தான் பார்த்தோம் கர்மயோகத்தில் தோல்வியே இல்லைன்னு சொல்லி பார்த்தோம். கர்மயோகிக்கு தோல்வியே இல்லை. தோல்வியே இல்லைன்னா அவன் எடுத்த காரியத்தெல்லாம் ஜெயிச்சிருப்பான்னு. சில ஜெயிச்சிருக்கலாம், பலது தோத்தும் இருக்கலாம். அதுக்காக கர்மயோகம் எல்லாத்தையும் தோத்தே ஆகணும் அல்லது கர்மயோகம் எல்லாத்தையும் ஜெயிச்சே ஆகணும்னு சொல்லி அர்த்தம் இல்லை. ஆனால் அதனால் வரக்கூடிய மனப்பக்குவத்தை நீ பெற்றிருப்பாய். ஆகவே நீ என்ன, இந்த கர்மயோகிக்கு கர்மயோகத்தில் தோல்வி இல்லை. இதெல்லாம் நம்ம 3வது அத்தியாயத்தில் பார்த்துருக்கணும். 3வது அத்தியாயம் இதுக்கு 3 அத்தியாயத்தில் பார்த்துருக்கணும். உன்னுடைய ஃப்ரேம் ஆஃப் மைண்ட் இருக்கு பாருங்கோ, அது நன்கு பக்குவத்தை பெற்றிருக்கும். இன்னொன்று சொல்கிறாங்க, கர்மயோகப்படி வாழல வேற மாதிரி வாழ்ந்தோம், அதர்மையாக வாழ்ந்தோம், அதனால் நிறைய பொருள்களை சேர்த்து கொண்டோம், சௌகரியங்கள் சேர்ந்தது சொல்லி சொன்னாலும் கூட எல்லாம் இருந்து அந்த இடத்துல என்னுடைய மனம் அமைதி அடைந்த மனம் இல்லை என்றால் அத்துணை இருந்தும் ஒரு பிரயோஜனமும் இல்லை. அது அனுபவிக்கக்கூடிய பக்குவம் இல்லாம போயிடும், மனசு இல்லாமல் போயிடும். எதுவும் இல்லை என்றாலும் கூட அமைதி அடைந்த மனது இருந்தால் அதுவே வாழ்க்கையுடைய வெற்றி. அதுதான் வாழ்க்கையுடைய வெற்றி. கர்மயோகம் அதைத்தான் தருது. அதுக்காக கர்மயோகி எல்லாம் ரொம்ப அப்படியே தோல்வி அடைஞ்சினா இருப்போம் அப்படின்னு சொல்லலை. என்னன்னு கேட்டால் கர்மயோகத்தை ஒழுங்காக நம்ம கடைபிடித்து வாழ்ந்தால் மனதில் வந்த அந்த அமைதியான மனதினால நாம் எடுக்கின்ற முடிவுகள் சரியாக இருக்கும். செயல்களை சீராக செய்வோம், நல்லா செய்வோம். செய்வதன் மூலமாக நிச்சயமாக எல்லா காரியத்திலும் ஒரு தெளிவு இருக்கும், வெற்றியும் பெறுவோம். அதில் சந்தேகம் இல்லை. அதை விட வேறொன்று, அப்படியே தோல்வி அடைந்தாலும் அது தோல்வி அடைகிறதுக்கு பல காரணங்கள் இருக்கலாம். உன்னுடைய மனமானது பக்குவப்பட்டு சஞ்சலம் இல்லாமல் இருப்பதற்கு அது துணை புரியும். ஆகவே கர்மயோகிக்கு தோல்வி இல்லை என்று சொல்லுவார். நம்ம பார்த்திருக்கின்றோம். ஆக உனக்கு பொருள்கள் இல்லாவிட்டாலும், உடைமைகள் உன்னிடத்தில் இல்லை என்றாலும் கூட, உடைமைகள் இருந்தால் உனக்கு எந்த அளவுக்கு மன அமைதியும் பக்குவம் இருக்க வேண்டுமோ அந்த மன அமைதியும் பக்குவம் கிடைக்கும். அந்த மன அமைதி பக்குவம் இருந்தால் அதுவே மோட்சம் என்ற உயர்வை அடைவதற்கு உதவியாக இருக்கும். ஆக முதல் சாதனம் கர்மயோகத்தில் தன்னை தூய்மைப்படுத்திக் கொள்வார்கள். அதுதான் முதல் சாதனமாக சொல்றார். பற்று, கோபம், பயம், இந்த 3ஐயும் இன்னொரு சொல்லும்போது சொல்வார், அது பலகீனம் சொல்றார். பற்று, பயம், கோபம், இது 3ம் மனிதனுக்கு பலகீனம் சொல்றார். எதில் பார்த்தாலும் பற்று, எதை பார்த்தாலும் பயந்து கொள்வது, எப்போ பார்த்தாலும் கோபப்பட்டுக்கிட்டே இருக்கு. இது 3ம் இருக்கிற மனுஷன் என்ன கதி ஆவார்? இது 3மே பலகீனம் சொல்லி சொல்றார். இது வேற நமக்கு ஒரு பெருமை வேற இருக்கு. என்ன தெரியுங்களா? நான் ரொம்ப கோபக்காரன், எனக்கு கோபம் வந்தால் நான் மனுஷனாக இருக்க மாட்டேன். இப்போ என்ன மனுஷனாக இருக்கிறதா அவர் நினச்சிக்கிட்டு இருக்கேன். எல்லாருக்கும் வருது, இல்லைன்னு சொல்லலை. கோபம் இல்லாத மனுஷன் இல்லை, உண்மைதான். ஆனால் அதை எப்படி சரிப்படுத்தி கொள்ள வேண்டும்? நம்ம பண்புகள் குறித்த தகவல் வரும்போது நம்ம பார்ப்போம். அந்த இடத்துல நல்லா விரிவாகவே பார்க்கலாம். அடுத்த சாதனம் மண்மயாக. இந்த வார்த்தைக்கு 2 அர்த்தம் இருக்கு. இங்க முதல் அர்த்தம் என்னென்ன, மண்மயாக என்றால் எண்மயமாக இருப்பார்கள். மண்மயாக என்றால் மத் என்ற சொல் பகவானை குறிக்கின்ற சொல். எண்மயமாக இருப்பார்கள். நாம் கூட சொல்லுவோமா, அவருடைய இசை கேட்டு மெய் மறந்து விட்டு, அவர் பேச்சை கேட்டு மெய் மறந்து விட்டு தன்மயமாகி விட்டோம்னு சொல்றோம் பாருங்க. இந்த தன்னை இழந்தால் தலைப்பட்டால் தலைவன் தாளே, இந்த பாட்டு அன்னைக்கு கூட சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். அருமையான பாடல். முன்னம் அவள் நாமம் கேட்டால், இப்போ மூர்த்தி அவளுடைய தன்மை கேட்டால், பின்னும் அவர்க்கே பிச்சையானால் தலை கேட்டால். அருமையான பாடல், அது அழகான பாடல். கடைசியில் தலைப்பட்டால் நங்கை தலைவன் தாளே, அவருடைய இணையடிகளில் முழுவதுமாக கரைந்து விட்டாள். அந்த அர்த்தத்தை வார்த்தை தான் சொல்லணும், கரைந்து விட்டு. ஆள் கரைஞ்சிடல, மனம் கரைந்து விட்டது. ஆக பகவான் சொல்லுகின்றார், இந்த சாதகன் எண்மயம் ஆகிவிட்டான்னு சொல்றார். நானாகவே எண்மயமாய் ஆகிவிட்டான். இது எதை குறிக்கின்றது என்றால், ஒன்றை பார்த்தால் அதன் மயமாவது எப்படி? டிவி பார்க்குறோம், சீரியல் பார்க்குறோம், சில நேரத்தில் அந்த கதையோடு நாம் ஒன்றி விடுகின்றோம். நம்ம தாய்மார்கள்லாம் என்ன சீரியலுக்கு அடிக்ட் ஆகிருக்காங்க. அப்படி அழுவாங்க, அது பண்ணுவாங்க, அவங்க சந்தோஷமாக இருந்தால் குதிப்பாங்க, அப்படின்னே அதுக்காக ஆகிவிடுவது. காரணம், அது நம்முடைய வாழ்க்கையையும் பாதித்திருக்கு. நாமும் அப்படிப்பட்ட ஸ்டேஜெல்லாம் கடந்து வந்திருப்போம். அதை யாராவது தொடும் பொழுது, அந்த உணர்வுகளை பகிர்ந்து கொள்ளும் பொழுது நமக்கு என்ன ஆகி விடுகின்றது? அவர்களோடு இணைந்து விடுகின்றோம். அதுதான் உண்மைத்தானே, அதெல்லாம் இருக்கத்தான் இருக்கு. ஆக என் மீது அவர்களுக்கு என்ன ஆகின்றது? என் மீது மட்டும் இல்லை, என் மயமாக அவர்கள் ஆகி விடுகின்றார். சில நேரம் நம்முடைய மனதில் ஏதாவது உணர்வுகள் அதிகமாக மேலிட்டு இருக்கும் பொழுது என்ன சாப்பிட்றோம், என்ன செய்யுதோன்றதே தெரியாது.
அப்படி ஆகிவிடுகின்றது. அப்போ என்ன, அந்த விஷயத்தின் மயமாக நாம் ஆகிவிட்டிருப்போம். எந்த விஷயம் நமக்கு நம்முடைய மனதை பாதித்து இருக்கின்றதோ அந்த பாதிப்படைந்த மனதோடு நாம் என்ன செயல் செய்தாலும் என்ன செய்தன்னே தெரியாது. ஏதோ சாப்பிடுவோம், அதில் என்ன இருக்குன்னு சொல்லி தெரியாது. அப்படிலாம் ஆகிவிட்டுறோம் இல்லையா? அதே போல தான் சொல்றேன், அனைத்தையும் மறந்து விட்டு இருப்பது போல. ஆக இந்த சொல்லானது பக்தி என்ற சாதனத்தை குறிக்கின்றது. மண்மயாக என்ற சொல்லானது பக்தி என்ற சாதனத்தை குறிப்பது அல்லது உபாசனத்தை குறிக்கின்ற சொல். ஆக முதல்ல கர்ம யோகத்தை பார்த்தோம், அதன் மூலமாக சித்த சுத்தியை பார்த்தோம். பிறகு மண்மயாக இந்த இடத்துல எனக்கு ஒன்றுமே வேண்டாம், இறைவன் மட்டுமே போதும், அவனை நினைத்து கொண்டேன் வாழ்க்கையை நான் நிறைவு செய்து விடுவேன் என்று நினைக்கின்ற அந்த பாவத்துக்கு பேர் தான் மண்மயா. வேற எதுவுமே வேண்டாம், இந்த உணர்வு எண்ணமே எனக்கு போதும், அவ்வளோதான். அந்த அளவிற்கு மனப்போக்கம் வந்து விட்டது சொல்றார். ரஜோகுணம் நீங்கி சத்துவ குணம் வந்து விட்டது சொல்லி அர்த்தம். மண்மயாக என்பது உபாசனை அல்லது பக்தி என்பதை குறிக்கின்ற ஒரு சொல். இது ஒரு அர்த்தம். இரண்டாவது ஒரு அர்த்தம் இருக்கு பாருங்க, மண்மயாக என்பது. அதை அடுத்து பிறகு பார்க்கலாம், நிறைவா இந்த ஸ்லோகத்தின் நிறைவில் பார்க்கலாம். அடுத்த சொல் பாருங்க, மாம் உபாஷிதாக. மாம் என்றால் என்னை, உபாஷிதாக என்றால் சரணடைந்தவர்கள் ஆகின்றார்கள். என்னை முழுமையாக சரணடைந்தவர்கள் ஆகின்றார்கள் சொல்றோம். முழுமையாக சரணடைந்த, டோட்டல் சரண்டர் சொல்லி சொல்றோம் பாருங்க. இதுவும் ஒரு சாதகனுக்கு, ஆன்மீக சாதகனுக்கு இருக்க வேண்டிய முக்கியமான ஒரு பாவனை, ரொம்ப முக்கியம். இங்க சரணடைதல் சொல்லி சொன்ன என்ன அர்த்தம் எடுத்துக்கணும்னு சொல்லி சொன்னா, நம்புதல். நம்புதல், நம்பிக்கை வேணும். பகவான் நிச்சயமாக நம்மை காப்பாற்றுவார். இது பகவான் இடத்துல இருக்கின்ற ஒரு உறுதி, நம்பிக்கை, ஸ்ரத்தை. அதனால்தான் சொல்லுவார், ஸ்ரத்தாவான் லபத்தே ஞானம். ஒருவேளை ஸ்ரத்தைக்கு ஞானத்துக்கும் பெரிய டிஃபரன்ஸ் இல்லை. அவர் நம்மை அழித்து காப்பார், அந்த ஒரு நம்பிக்கை, அதுதான் சரணடைதலாம். அடுத்து பகவான் இடத்துல நம்பி நான் சரணடைந்து விட்டேன், என்னை ஒப்படைத்து விட்டேன் என்று சொல்லிவிட்டு பிறகு துயரப்பட்டால் என்ன அர்த்தம் தெரியுங்களா? நான் சரணடையலைன்னு அர்த்தம். எல்லாம் உன் இடத்துல ஒப்படைத்து விட்டேன்னு சொல்லி சொன்ன பிற்பாடு நம்ம துயரத்தை அடையக்கூடாது. அவர் பார்த்துப்பார். பெரியவங்க எல்லாம் சொல்லுவாங்க, கடவுள்கிட்ட விட்டுட்டு அவர் பார்த்துப்பார். இந்த வார்த்தை ரொம்ப சாதாரணமான வார்த்தை போல இருந்தா கூட ரொம்ப ஆழ்ந்த அர்த்தம் இருக்கு. அந்த அளவுக்கு மனது என்ன பண்ணோம், முடிஞ்சிடுச்சு, அவ்வளோதான். நின்னை சரணடைந்தால் நீ காக்க வேண்டுமல்லால் என்னை புறமிடுதல் என்னே சொல்றார். நின்னையே துணை என்ற என்னையே காக்க ஒரு நினைவு சற்றுண்டாகிலோ, வானமாய் நின்றின்ப மழையாய் வந்திறங்கி வாழ்விப்பது உன் பரங்கான், பொல்லாத செய்தேன் எனில் தாய்த்தள்ளல் நீர் தம்மோ புகலிடம் பெரிதும் என்று சொல்றார். அதுபோல முழுமையாக நம்மை ஒப்படைத்து விடுவது, நம்பி விடுவது. நம்பின பிறகு அந்த இடத்துல நமக்கு என்ன, அவருக்கு தான். முட்டை முட்டை பஞ்சமே வந்தாலும் அவனுக்கல்ல பாரு உனக்கென்ன நீ போன்னு சொல்லிச்சு பாருங்க, அதுதான் அவர் பார்த்துப்பார், அந்த நம்பிக்கை. அடுத்து மாம் உபாஷிதாக சொல்லி சொன்னார், சரணாகதியை அடைந்தவர்களாக. உண்மையில் உபாசனை என்ற சாதனத்தை பகவான் இங்கே சொல்லலை, உபாசனை மட்டும் சொல்லலை, அந்த பலனை அடைந்தார்கள் சொல்லி சொன்னார். பக்தி என்ற பாவனையில் சரணடைதல் உபாசனை என்பதெல்லாம் ஒரு பகுதியாக இருப்பது, அதை நாம் எடுத்துக்கொள்கின்றோம். இந்த பலன் சொல்லி சொல்லும்போது இந்த பலனை தருகின்ற சாதனத்தை எடுத்துக்கொள்கின்றோம். இந்த சாதனத்தை, பக்தி என்ற சாதனத்தை செய்தவர்களாக. அடுத்து பாருங்க, பகவக பலர் அந்த நிலையை அடைந்தார்கள். நீ கேட்பதை போல மோட்சம் என்ற அந்த பெருநிலை அடைந்தவர்கள் பலர் இருக்கின்றார்கள், பலர் அடைந்தார்கள். பிறகு அடுத்த சாதனை என்ன செய்தார்களாம், எதை அடைந்தார்கள்? ஞான தபசா. ரொம்ப முக்கியமான வார்த்தை இதுதான். ஞானம் என்ற தபத்தினால் அவர்கள் என்ன பலன் அடைந்தார்கள்? பகவான் இங்கு ஞானம் என்ற சாதனத்தை நேரடியாகவே சொல்றார், நேரடியாக சொல்றார். ஞானம் என்ற சாதனத்தை செய்தவர்களாக, ஞான தபசா. அடுத்த சொல் பாருங்க, பூதா. தூய்மை அடைந்தார்கள், புனிதம் அடைந்தார்கள். கர்மயோகத்தின் மூலமாகவும் பக்தி யோகத்தின் மூலமாகவும் ஞான யோகத்தின் மூலமாகவும் அந்த சாதகர்கள் புனிதத்தை அடைந்தார்கள், தூய்மையை பெற்றார்கள். ஆக ஞானம் என்ற தவத்தினால் தூய்மை, புனிதம் அவர்களுக்கு கிடைத்தது. இதனுடைய அர்த்தம் என்ன? ஏற்கனவே ஒரு தூய்மையை நாம் பார்த்திருக்கோம். என்ன? மன தூய்மையை. மன தூய்மை என்பது கர்மயோகத்தினால். அது என்ன பலனை பார்த்தோம்? வீத ராக பய குரோதாக. இது கர்மயோகத்தினால் மன தூய்மை கிடைத்தது. இந்த இடத்துல ஞான தவத்தினால் என்ன தூய்மை கிடைத்தது? அவர்கள் என்னோடைய அல்லது என்னையாகவே தன்னையாக புரிந்து கொண்ட மோட்சம் என்பதை அடைந்தார்கள்.
ஞானம் என்பது நம்மை தூய்மைப்படுத்தக்கூடிய ஒரு சாதனம் என்று பகவான் இங்கு சொல்லுகின்றார். மன தூய்மை மட்டும் இல்லை, மன தூய்மை அடைந்த பிறகு நமக்கு ஒரு அழுக்கு இருக்குமா. அது என்ன அழுக்கு தெரியுங்களா? அறியாமை என்பது அழுக்கு. அந்த அழுக்கையும் அவர்கள் போக்கிக் கொண்டார்கள் சொல்லி அர்த்தம். இங்க ஞான என்ற தவத்தினால் அறியாமை என்கின்ற அழுக்கை அவர்கள் நீக்கி கொண்டார்கள், போக்கிக் கொண்டார்கள். ரொம்ப முக்கியமான விஷயம் அது. தம்மை தூய்மைப்படுத்தி கொண்டார்கள். நம்மை தூய்மைப்படுத்துவதில் முக்கியமான ஒரு சாதனம் கர்மயோகம் மட்டும் இல்லை, ஞானமும் நம்மை தூய்மைப்படுத்தும் ஒரு சாதனம். என்ன அழுக்கு நம்ம இடத்துல இருந்தது? அறியாமை என்கின்ற அழுக்கு. அது தூய்மையாவது எதனால்? அறிவினால். இங்க அறிவு சொல்லி சொன்னா தன்னை பற்றி அறிவினால், அதுதான் ஞானம் சொல்லி சொல்றோம். ஆகவே மன தூய்மைக்கு பிறகு அடுத்து ஒரு தவம் பண்ணணுமா. அது என்ன? ஞான தபஸ். மன தூய்மைக்கு பின்னும் ஒரு அசுத்தம் நமக்கு இருக்கின்றது, அஜ்ஞானம் அல்லது அறியாமை என்கின்ற அழுக்கு. அறியாமையுடன் நாம் வைத்து பெறுகின்ற மன தூய்மை கொஞ்ச காலத்துக்கு தான் இருக்குமா. அடுத்த கருத்து இது. அறியாமை என்பதோடு கூடிய இருக்கக்கூடிய வெறும் மன தூய்மை இருக்கே, அது கொஞ்ச காலத்துக்கு தான் இருக்கும். அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுவாங்க. உடலில் ஒரு நோய் வந்துடுது, அந்த நோய் தலைவலி ஏதோ வந்துன்னா டாக்டர் போனால் மருந்து தருவார். ஒரு நாள் 2 நாள் மருந்து கொடுக்குறாரு, சரியான என்ன பண்ணுறா, ஏன் இது வந்தது, அந்த மூலத்தை பார்க்கணும். அது சரி பண்ணால் தான், எராடிகேட் பண்ணால் தான் இந்த தலைவலி இதெல்லாம் போகும். அதுபோல மன தூய்மை என்பது நமக்கு தேவை. அந்த மன தூய்மை என்பது நமக்கு என்ன கொடுத்துருக்கணும்? ஞானத்தை பெறுவதற்கு தகுதியை கொடுத்த பிற்பாடு, ஞானத்தை பெற்றிருந்தால் தான் மன தூய்மைக்கு, நாம் பெற்ற மன தூய்மைக்கு பிரயோஜனம். இல்லை என்றால் அறியாமை என்ற அழுக்கு மன தூய்மை என்ற அந்த தூய்மையை வீணாக்கிவிடும். ஆக ராகம், துவேஷம், பயம், குரோதம் இவைகள் எல்லாம் கர்மயோகத்தினால் பெற்று அமைதிப்படுத்தப்பட்டு இருக்க வேண்டும் நம்முடைய மனது. அதற்கு மூல காரணமான அறியாமை. இந்த அறியாமைன்னா என்ன அறியாமை தெரியுங்களா? இந்த நான் ஷரீரம் என்கின்ற எண்ணம், நான் ஆத்மா என்கின்ற அறியாமை, ஷரீர அபிமானம் தான். எனக்கு ஷரீர அபிமானம் போகலை. ஆகவே ரொம்ப அழகா சொல்றார், பூதாக அறியாமை அஜ்ஞானம் எனும் அசுத்தத்திலிருந்து தவம் செய்து ஞானம் என்பதால் இவர்கள் தன்னை தூய்மையாக்கி கொண்டார்கள். தூய்மையை இன்னும் தூய்மையாக்கி கொண்டார்கள். அதனால் என்ன ஆகுமா? இங்கு அறியாமையும் இல்லை, அறியாமையினுடைய விளைவாகிய ராகத்வேஷ பயக்குரோதமும் இல்லை. இதுல கர்மயோகத்தால் சித்த சுத்தி மன தூய்மை அடைந்தாலும் ஞானம் என்ற தவத்தால் அறியாமை என்னும் அழுக்கை நீக்குவதுதான் அப்சல்யூட்னு சொல்றார். முழுமையான தூய்மை சொல்றார். அதுதான் முழுமையான தூய்மை. இனி அடுத்த சொல் பாருங்க, தவம் என்ற சொல். இது பொதுவான ஒரு சொல். நாம் செய்கின்ற எல்லா முயற்சியும் சாதனங்களும் பொதுவான சொல் தவம் தான். மௌன விரதம். இப்போ கார்த்திகை மாதம் முழுக்க என்ன மாலை போட்டுட்டு 2 வேளை குளிச்சுட்டு காலையில் செருப்பு இல்லாமல் நடக்கிறது, அது ஒரு தவம் தானே. எல்லாம் நம்ம இவைகள் எல்லாம் தூய்மைப்படுத்துகின்றது, கட்டுப்படுத்துகின்றது, முறைப்படுத்துகின்றது, ஒழுங்குபடுத்துகின்றது. இந்த எல்லா சாதனங்களுக்கும் பொதுவான பெயர் என்னதுங்களா? தவம் தான். அளவாக சாப்பிட்றது ஒரு தவம், அன்றாடம் வாக்கிங் போகிறது ஒரு தவம். ஆமாம், உடல் ஆரோக்கியமாக இருக்கணும்னா நல்லா நடக்கணும். ஒருத்தர் சொன்னார், நீங்கள் நல்லா நடக்கணும்னார். அதான் டாக்டர், நடக்கிற காரியத்தை சொல்லுங்கன்னார். இல்லைங்க, நீங்கள் நடக்கணும், அதான் நடக்கிற வேலையை சொல்லுங்கன்னார். முடியறதில்லை. ஒரு செயலை நாம் ஒழுங்காக முயற்சியை இடைவிடாது தொடர்ந்து செய்தால் அதுக்கு பேர் தவம். திருவள்ளுவர் வேற ஒன்று சொல்லுவார், தவம் செய்வார் தம் கருமம் செய்வார், மற்ற அவம் செய்வார் ஆசையுள் பட்டு. அவரோட கடமையில ஒழுங்காக சேர்த்து தவம் சொல்லிட்டார். நல்ல எளிமையான விளக்கம் அதெல்லாம். ஆக எல்லா சாதனைகளுக்கும் தவம் சொல்லி தான் பெயர். இங்கு ஞானம் என்ற தவம் சொல்லி சொன்னா ஞானத்துக்காக செய்கின்ற சாதனங்கள் சொல்லி அர்த்தம். தவம் ஞானத்துக்காக செய்கின்ற முயற்சிக்கு போட்டிருக்கிறதுனால ஞானத்துக்காக என்ன பண்றோம்? கேட்டல், ஸ்ரவணம் என்கின்ற சாதனம். இப்போ நாம் என்ன செய்கிறோமோ இதுதான் கேட்டலே ஒரு தவம் சொல்றார். எதுவரை கேட்டல்? நமக்கு நன்கு அந்த மையக்கரு புரிகின்ற வரை தொடர்ந்து ஒரு விஷயத்தை புரிந்து கொள்வதற்காக கேட்கின்ற அந்த செயலே தவம் சொல்லிட்டார். ஞான தபசா. ஞான யோகத்துல 3 இருக்குன்னு சொல்லி பார்த்தோம். கேட்டல், சிந்தித்தல், நிஷ்டை கூடல். ஸ்ரவண, மனன, நிதித்தியாசனம். இப்போ நாம ஸ்ரவணம் பண்ணிட்டு, ஸ்ரவணம் சொல்லி சொன்னா கேட்டல். ஆமா, சைவ சித்தாந்தத்துல தெளிதல் அதை 4ஆ சொல்லுவாங்க. கேட்டலுடன் சிந்தித்தல், கேடிலா மெய்த்தெளிவார் அப்படி சொல்லுவார் தாய்மானவரும். கேட்டல், சிந்தித்தல், தெளிவு பெறுதல், நிஷ்டை கூடுதல்.
நாளாக சொல்லுவாங்க. நாம் என்ன பண்ணுறோம், மனநத்தில் அதை சேர்த்துடுறோம். கேட்டல், சிந்தித்தல், தெளிவுபடுத்த சேர்த்து அடுத்து நிதித்தியாசம், நிஷ்டை கொடல் சொல்லிடுறோம். கேட்டலுடன் சிந்தித்தல் கேடிலாமை தெளிவால் வாட்டமுறா உற்பவ நோய் மாறுமோ நாட்டமுற்று மெய்யான நிட்டையினை மேவினர் கன்றோதான் பொய்யாம் போம் பிறப்பிறப்புன்னு சொல்லுவார். ஆக இப்போ கேட்டல் என்பது ஞான யோகத்தில் ஞான தபஸ்ல முதல் பகுதி. அது நம்ம இப்போ செய்துக்கிட்டு இருக்கிறோம். எதுவும் தவம்தான். அடுத்து என்ன, வகுப்பை விட்டு கொஞ்சம் அப்படி போனால் கொஞ்சம் நேரம் ஆன பிற்பாடு எப்படி உள்ளவே இருந்தால் ஏசி கொஞ்சம் நல்லா இருக்குது, அவர் வெளியே போடணும், ஏர் கண்டிஷன் தானே, அப்புறம் போயிடுற போல மனத்தில் இருந்து அதுவும் என்ன ஆகுது, எவாபரேட் ஆகிடுது. வாஸ்தவம் தானே, அப்படிதான் ஆகும். ஆக ஞானத்துக்காக ஞானத்தை பெற நாம் எல்லா முயற்சி செய்கின்றோம். அந்த முயற்சியில என்ன பண்றோம், அந்த முயற்சி செய்கிற காலத்தில் பிற விஷயங்களை எல்லாம் விட்டு விலகி அல்லது தியாகம் செய்து நேரத்தை ஒதுக்கி இதற்காக அமர்ந்து கேட்கின்றோம். இதுவே தவம் சொல்லிட்டார். ஆமா, இதுவே தவம் தான். தவம்னா இன்னும் போய் காட்டில் உட்காந்து தாடி வளர்த்து ஏதோ பண்றது அப்படிலாம் அர்த்தம் இல்லை. தினம் வருவேன், இந்த விஷயங்களுக்காக மற்ற விஷயங்களை ஒதுக்கி வச்சுட்டு நான் செயல்படுவேன், செய்வேன்ற அந்த சாதனைகளை ஒழுங்கா முறையா தொடர்ந்து செய்வதே தவம் தான். தட்சிணாமூர்த்தி சந்நிதியில் அன்றாடம் கொஞ்சம் திருவாசகத்தை படிப்பேன், படித்தே 5 நாள் ஒரு வாரத்தை திருவாசகம் முற்றுவதில் முடிச்சிடுவேன்னு சொல்லிச்சுன்னா அதுவே தவம் தான். தொடர்ந்து வர்றது. இன்னும் வேற வேலை இல்லையானா இருக்கு, அதை விட்டு வருவது, இதற்காக வருவது, ஒரு குவாலிட்டி டைம் கொடுக்கறது, அது ரொம்ப முக்கியம். குவாலிட்டி டைம் கொடுக்கும். பிறவற்றையெல்லாம் தியாகம் செய்து நம்ம முழுமையாக கொஞ்சம் அந்த விஷயத்துக்காக அர்ப்பணித்துக் கொள்வது. அடுத்து கேட்ட சாஸ்திரத்தை அமைதியாக அமர்ந்து மீண்டும் சிந்திப்பது, மனனம் செய்வது, அது ஒரு தவம். ஸ்ரவணம் ஒரு தவம். ஏன்னா பகவான் பொதுவாக ஞான தபஸ்ன்னு சொல்லிட்டார். கேட்டல் ஒரு தவம், பிறகு சிந்தித்தல் ஒரு தவம் தான். அதை பேர் மனனம் சொல்கிறோம். மனனம்னா மெமரி பண்ணுறதுன்னு அர்த்தம் இல்லை, மறுபடியும் சிந்தனை செய்வது. எதை, கேட்ட விஷயங்களை மறுபடியும் ஏன், எப்படி, அது இப்படி சொன்னாங்களே, இந்த கருத்து எப்படி எப்படி சரி என்று சிந்திப்பது, அதுவும் ஞான தபம். அடுத்து சிந்தித்து தெளிவுபெற்ற அந்த அறிவிலே நிலை பெற்றிருப்பதற்காக செய்கின்ற சாதனம் நிதித்தியாசனம், அதுவும் தவம். மொத்தமாக பகவான் கேட்டல், சிந்தித்தல், நிஷ்டை கூடல் மூணுத்தையுமே சேர்த்து ஞான தபம் சொல்லிட்டார். ஞான தபசா, ஞான யோகம் தான், வேற ஒன்றும் இல்லை பகவான். அது ஒரு தவம்னே சொல்லிட்டார். ஆக ஸ்ரவண மனன நிதித்தியாசனம், கேட்டல், சிந்தித்தல், நிஷ்டை கூடல் தான் ஞான தபஸ். இந்த மூன்றையும் பகவான் ஞான தபசா என்ற சொல்லல ரொம்ப அழகா சொல்லிட்டார். இதெல்லாம் செய்தால் என்ன ஆகுமா, பூதாக, இந்த ஜீவராசிகள் தூய்மையை அடைவார்கள், அடைகின்றார்கள். தாய்மனர் இடத்துல பஞ்ச சுத்தி செய்து உன்னை பாவித்து பூஜை செய்தால் விஞ்சிய ஞானம் விளங்கும் பராபரம் சொல்வார். அங்கே ஒரு சுத்தியை சொல்றார், பஞ்ச சுத்தி சொல்றார். என்னென்ன பஞ்ச சுத்தி சொன்னா, பூத சுத்தி. பூத சுத்தின்னா நம்ம சுற்றி இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலைகள் இதெல்லாம் மனசை தூய்மைப்படுத்திக்கிறது, அதெல்லாம் தூய்மை அடை பூத சுத்தி. தேக சுத்தி, உடல் தூய்மை, அது ரொம்ப சொல்றார். அப்புறம் திரவிய சுத்தி, நாம் சேர்த்து வைத்த பொருள்களை எல்லாம் முறையாக தர்மமாக அந்த பொருள்களாக இருக்க வேண்டும், அந்த திரவிய சுத்தி. அல்லது திரவியங்களை நல்ல விஷயங்களை பயன்படுத்துவது திரவிய சுத்தி. அடுத்து மந்திர சுத்தி, மந்திரத்தின் மூலமாக நம்மை தூய்மைப்படுத்திக் கொள்வது. அதுக்காக ஜபம் பண்றது, மந்திரங்கள் ஜபம் பண்ணும். ஜபம் என்பது பெரிய ஒரு அற்புதமான ஆன்மீக சாதனம். யாரெல்லாம் மந்திரங்களை ஒழுங்காக முறையாக அப்படி ஜபம் பண்ணுறாங்களோ அது நம்முடைய மனதில் ஒரு அமைதியை கொடுக்கும், ஆற்றலை கொடுக்கும், நம்ம மனதில் பாபத்தை போக்கும், புண்ணியத்தை சேர்க்கும். மன ஒருமுகப்பாடுக்கு மந்திர ஜபம் இருக்க பெரிய பிரயோஜனப்படும். நிறைய பண்ணணும். மந்திரத்தினால் சுத்தி, மந்திர சுத்தி. பிறகு ஆத்ம சுத்தி. ஆத்ம சுத்தின்னா இதனாலாம் கிடைக்கிறது கடைசியில் மன தூய்மை. ஆத்மா சுத்தமானது தான், நித்திய சுத்தமானது. அதை போய் நம்ம யாரும் சுத்தம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அது மன தூய்மை சொல்றா. பஞ்ச சுத்தி செய்து உன்னை பாவித்து பூஜை செய்தால் விஞ்சிய ஞான விளங்கும். ரொம்ப அழகாக அந்த கருத்தெல்லாம் ஏதோ 2 வரியில வச்சிருக்கா. 5 விதமான தூய்மை செய்து கொள்ளும். இப்படி தூய்மையை அடைந்த பிற்பாடு என்ன செய்யணுமா, தூய்மை அடைந்தாயிற்று, ஞானமும் அஞ்ஞானம் சென்று விட்டது. பிறகு என்ன, வேற என்ன செய்யணும், வேற எது நம்மை விட்டு போக வேண்டும்? நம்மை விட்டு போவதற்கு இங்கே அதுக்கு பிற்பாடு ஒன்றும் இல்லை. நாம தான் போகணும். எங்க அது போகும்போது போகும், பிராரப்தம் தானே. அதுக்கப்புறம் நம்ம இருக்கணும்னு சொன்னாலும் 1 நிமிஷம் கூட இருக்க முடியாது, ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் கூட இருக்க முடியாது. அது வேற. அது நாம் ஒன்றும் முயற்சி பண்ண வேண்டியதில்லை, பிரார்த்தனை பண்ண வேண்டியதில்லை. போகிறது போகத்தான் போகிறது.
விட்டு விட போகின்றது உடல், இதை சுட்டி விட போகின்ற சுற்றத்தில் அப்படியே வச்சு பாதுகாத்துட்டு இருக்க போகிறாங்க. அடுத்த செகண்ட் எல்லாரும் சொல்லி அனுப்பிடுவாங்க. ஆமாம், கேட்குறவங்களாம் எப்போன்னு சொல்லி கேட்பாங்க. எப்போ எடுக்க போகிறீங்க, என்ன பண்ண போகிறீங்க, அதுதானே இருக்கிறது. ஆக அப்போது இங்கே நம்ம விட்டு போகிறது ஒன்றும் இல்லை. ஆனால் யார் இருக்கிறார்கள்? பகவான் சொல்ல, நீயும் நானும் தாம்பா இருக்கிறேன். அந்த நீயும் நானும் கூட வேற வேற இல்லை, ஒன்று தான். அதுதானே சாஸ்திரம் சொல்லி கொடுக்குறது. தத்துவமசி ரெண்டா இல்லை, ஒன்று தான் இருக்கு, ஒன்று தான் சொல்றார். அதை சொல்லுகின்றார் பாருங்க. மத்பாவம் ஆகதாக. மத்பாவம் சொன்னா என்னுடைய சொரூபமாகவே இருக்கின்றார்கள், இருப்பார்கள். அல்லது இங்க ஒரு வார்த்தை சொல்ற, ஆகிறார்கள். இப்ப இல்லை, இப்ப ஆகிறார்கள். அது ஒரு உபச்சாரத்துக்காக சொல்ற வார்த்தை. இதுக்கு முன்னே எனக்கு தெரியல. அறியாமையில இறைவன் வேறு நான் வேறு நினைச்சிருந்தேன். இப்ப அறிவு வந்த பிற்பாடு அந்த இறைவனுடைய லட்சணங்களும் அந்த பிரம்மத்தினுடைய லட்சணங்களும் ஆத்மாவாகிய ஜீவனாகிய என்னுடைய லட்சணங்களும் லட்சண திருஷ்டியா ஒன்றாக இருக்கும் பொழுது இரண்டாக ஒரு பொருள் இல்லை என்பதை அந்த லட்சண திருஷ்டியா தெரிந்து கொள்கின்றோம். அப்ப இருக்கிறது என்ன? ஒன்றுதான். நானும் அந்த இறைவனும் அல்லது அந்த பரம்பொருளும் ஈஸ்வரனும் ஒன்னந்த சே. இது எப்போ? தத்துவத்தை முழுமையாக புரிந்த பிறகு. என்னை நான் இந்த உடலாக ஜீவனாக நினைக்கின்றவரை அந்த ஈஸ்வரன் வேறு நான் வேறு தான். அவர் கோயிலில் இருக்கார், நான் இங்கே இருக்கேன், வீட்டில் இருக்கேன், இல்லை வேற எங்கே இருக்கேன். ஆனால் தத்துவ ரீதியாக புரிந்து கொள்ளும் பொழுது நானும் அந்த இறைவனும் ஒன்றுதான். ஏகமேவ அத்விதீயம். ரெண்டாக ஒன்றில்லை, இரண்டாவதாக ஒன்றில்லை. அதைத்தான் சொல்றார். மத்பாவம் ஆகதாக. அஞ்ஞானம் நீங்கிவிட்டால் இந்த ஜீவன் ஈஸ்வரனாகத்தான் இருக்கின்றது. அறிவாகி நின்ற இடத்தே அறியாமை ஏதுமில்லை என்று எம்பிரான் சுருதியை இயம்பும். இப்போ இருள் இருந்தது, வெளிச்சம் வந்த ஒருபாடு அங்க என்ன இருக்கும்? இருள் போயாச்சு, வெளிச்சம்தான் இருக்கும். அது போல அறியாமை சென்று அறிவு வந்த பிறகு அப்ப அங்க என்ன இருக்கும்? அறிவு தான் இருக்கு. அந்த அறிவாக நான் இருக்கின்றேன். அறிவாகி நின்ற இடத்தை அறியாமை ஏதும் இல்லை என்று எம்பிரான் சுருதியை இயமும் தாய்மன்னர் சொல்றார். வேதங்கள்லாம் இப்படித்தான் கோஷம் அடிக்கின்றது. வேதம் என்பது எம்பிரான் சுருதி சொல்லும் போது வேதம் என்பது இறைவனுடைய வாக்கு, அவருடைய மூச்சுக்காற்று. ஆகாசத்தில் சப்த ரூபமாக இருந்தது தான் வேதங்கள். அதை நமக்கு ரிஷிகள் கிரகித்து கொடுத்தார்கள். அதனால தான் மந்திர திரஷ்டா, அவர்கள் மந்திர கர்த்தா இல்லை, நமக்கு கிரகித்து கொடுத்தவர்கள். அதுதான் நமக்கு இப்படி சாஸ்திரமாக இருந்து கொண்டு. இது நம்முடைய நம்பிக்கை மட்டும் இல்லை, இதுதான் உண்மை. அதனால தான் எத்தனை முறை எவ்வளவு பிரளயம் வந்து உலகம் அழிந்தாலும் இந்த வேத மந்திரங்கள் சப்தங்கள் என்றும் இருக்கும். அதனால தான் அதுக்கு பேர் என்ன? சனாதனம் சொல்லி சொல்றோம். சனாதன்ற வார்த்தைக்கு நிறைய இடத்துல அது அர்த்தத்தை எடுத்துக்கலாம். அது சொல்லுகின்ற அந்த கருத்துக்களை நம்பிக்கை வைத்து பின்பற்றக்கூடிய மக்கள் எல்லாம் என்ன? சனாதனிகளே. இது ஏதோ ஒரு ஜாதியோ வேற ஏதோ குறிக்கிறது அர்த்தம் இல்லை. இந்த கருத்துல யாராருக்கும் நம்பிக்கை இருக்கு? என்ன? நான் ஆத்மா என்றும் உள்ளவன், நித்தியமானவன், மாறாதவன், மறையாதவன், இரவாதவன், பிறவாதவன், ஆனந்த வடிவினன் சொல்ற இந்த கருத்தை யாரெல்லாம் ஏற்றுக்கொள்கின்றார்கள், நம்புகின்றார்களோ அவர்கள் எல்லாருமே சனாதனிகள் தான். அவன் எந்த மொழியை பேசினாலும், எந்த மாநிலத்தில் வசித்தாலும், உலகத்தை எந்த தேசத்தை சேர்ந்திருந்தாலும் எல்லாருமே என்ன? சனாதனிகள். ஏதோ குறைவா ஏதோ சின்னதாக ஒரு அர்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டு அதை ஒழிச்சிடுவேன், இதை ஒழிச்சிடுவேன். புரிதல் ரொம்ப குறைவாக தான் இருக்குது. நம்ம அதுவும் தமிழ்நாட்டில் குறிப்பாக சமய ரீதியான விஷயங்கள், தத்துவ ரீதியான விஷயங்கள். ஆக மத்பாவம் சொல்லி சொன்ன அஞ்ஞானம் நீங்கிவிட்டால் இந்த ஜீவன் ஈஸ்வரனாகத்தான் இருக்கின்றான். ஆகவே மத்பாவம் ஆகதாக அடைகிறார்கள். இது கடைசி பலனாக இந்த ஸ்லோகத்தில் பகவான் சொல்றார். பகவானை அடைதல், பகவானை அடைதல் தான் இங்கே மோட்சம். இங்கே பகவானை அடைதல் சொல்லி சொன்னால் அறிதல் தான். பகவான் அடைவதற்கு எதுக்கு என்ன கேப் இருந்தது? அறியாமை தான் கேப்பாக இருந்தது. அறியாமை சென்று அறிய வந்த ஒருபாடு அந்த கேப் என்ன ஆயிடுச்சு? எங்கே போச்சு? அங்கே கேப்பே இல்லை. ஜீரோ டிஸ்டன்ஸ் சொல்கிறோமே, ஜீரோ டிஸ்டன்ஸ் என்பது உண்மையில் என்னென்னா தூரமே இல்லாத தூரம் தான் ஜீரோ டிஸ்டன்ஸ் சொல்கிறோம். முதல்ல எனக்கு தெரியல, இப்போ தெரிஞ்சிட்டேன். தெரிஞ்ச உடனே என்ன ஆயிடுச்சு? அந்த அறியாமையிலிருந்து அறிவு வந்ததைத்தான் நம்ம அடைதல் சொல்லி ஒன்று சொல்லிக்கலாம். அறியாமையில் அது என்னிடத்துல இல்லைன்னு நினச்சேன், இப்போ என்னிடத்துல இருக்கிறது தெரிஞ்சிட்டது. தெரிஞ்ச ஒருபாடு அங்கே என்ன ஆச்சு? அறிவு தான் வந்தது. அறிவே அடைய வைத்து விட்டு ஏதோ ஒன்று மாலை இல்லைன்னு இப்படி இது அங்கே எங்கெங்கே தேடினேன். அப்புறம் ஏதோ கழுத்தில் தடவி பார்த்தேன், கழுத்தில் மாலை இருந்தது. அப்புறம் என்ன ஆயிடுச்சு? இந்த மாலை எங்கேருந்து வந்தது கழுத்துக்கு? ஏற்கனவே இருந்தது தான், நான் தேடிக்கிட்டு இருந்தேன். சில நேரத்தில் இப்போ நடக்கிறது அப்படி. நாம செல்ஃபோனில் பேசிட்டு இருங்க செல்ஃபோன் எடுத்து அதில் நம்பர் போடுறேன்னு சொல்லிட்டு நாம் பேசுகிற செல்ஃபோன் தானே, அப்படி ஆயிடுது இப்போ பல நேரத்தில். இருங்கன்னு சொல்லிட்டு நாம் பேசுறது ஃபோனில் தான்.
அந்த ஃபோனில் என்ன ஏற்கனவே என்னிடத்துல இருப்பது தான், என்னிடத்துல இருக்கிறது எனக்கு தெரியல, என்னிடத்துல தெரியல என்னும்போது என்னிடத்துல இருக்குன்றது என்று இன்னொருத்தர் வந்து உணர்த்துகின்றால் சாஸ்திரம் வந்து சொல்றது. சொன்ன பிற்பாடு என்ன, அறியாமையினால் இழந்ததை அறிவால் என்ன பண்ண இப்போ அந்த அடைந்தேன், அவ்வளவுதான். அந்த அடைதல் என்பது உபச்சாரமான வார்த்தை தான். என்னிடத்துல இருக்கு, எனக்கு என்னிடத்துல இருக்கு என்பது தெரியல, இப்ப தெரிந்த பிற்பாடு என்ன ஆயிடுது, அறியாமை நீங்கிய உடனே அது என்னிடத்துல இருப்பதை தெரிந்த பொழுது அது அடைதலுக்கு சமமாகி விட்டது. ஆக நான் ஆத்மா தான், என்றும் உள்ளவன் தான், நித்தியமானவன் தான். சாஸ்திரம் வந்து சொன்ன பிற்பாடு தான் நான் ஆத்மா, அதுக்கு முன்னே வரைக்கும் நான் ஆத்மா இல்லையா, அதுக்கு முன்னே நான் ஆத்மா தான். சாஸ்திரம் எனக்கு தெரிந்தது, சொல்லி கொடுத்தது நீ ஆத்மான்னு சொல்லி. அதனால தான் சாஸ்திரத்தை என்ன சொல்லணும், நமக்கு ஞாபகப்படுத்துவது. ஞாபகப்படுத்துறது தான் சாஸ்திரத்தினுடைய வேலை. இல்லாத ஒன்றை கொண்டு வந்து நம்ம கையில் கொடுக்கல, இந்த அப்போ ஆத்மா பிடிச்சிக்கோ, ஒரு லட்டு ஜாங்கிரி கொடுக்குறாப்பல, அப்படிலாம் இல்லை. அதுவாக தான் இருக்கேன், நான் வேறு எதுவோ நினச்சிருந்தேன். அதுதான் தாய்மன்னர் சொல்கிற மாதிரி, நான் அதுவா இருக்கணி செய்சித்திரம் மிக நன்றிருக்கான், எந்த வடவார் பரம குரு வாழ வாழ அருளிய நந்தி மரபு வாழ, என்றடியர் மனமகிழ வேத ஆகம துணிப்பு இரண்டில்லை ஒன்றென்ன வந்த குருவே. ரொம்ப அழகாக சொல்கிறார். இருக்கிறது ஒன்று தாமான்னு சொல்லி சொல்கிறது. எல்லாத்துக்கும் பகவான் ரொம்ப அழகாக அந்த ஸ்லோகத்தில் நிறைய விஷயங்கள் அழகாக சொல்லியிருக்கார். அதுக்கு பகவானை அடைதல், மோட்சத்தை அடைதல். அதற்கு முன்னே கர்மயோகம் பண்ணோம், அப்புறம் பகவானை பக்தி செய்தோம், சரண் அடைந்தோம், அவரை நம்பினோம், மூன்றாவதாக விசாரம் பண்ணோம், அடுத்து பகவான் இடத்துல ஐக்கியம் என்கின்ற ஞானத்தை பெறுகின்றோம். இந்த 4 கருத்துக்களை அழகா இந்த ஸ்லோகத்துல, மொத்த வேதாந்தமே இவ்வளவுதான். இங்க குழப்பம் வரக்கூடாது. ஜீவனாக இருந்து கர்மயோகம் செய்து பக்தி யோகம் செய்து ஞான யோகம் செய்ன்னு சொல்லி சொல்றார். ஈஸ்வரன் வேறு, ஜீவன் வேறு. இது வந்து ஆரம்ப நிலையில் இருக்கக்கூடிய ஒரு வேறுபாடு. கடைசி நிலையில்தான் உண்மை புரியும் பொழுதுதான் நானும் நீயும் வேறு வேறு இல்லை, ஒன்றுதான். இந்த உடல் இருக்கின்ற வரை அந்த இண்டிவிஜுவாலிட்டி இருந்துகிட்டு இருக்கலாம். இந்த உடலை நீக்கிய கோணத்தில் பார்க்கும் பொழுது அந்த பரமாத்மாவும் இந்த ஜீவாத்மாவும் ரெண்டும் என்ன, அந்த பரம என்ற விசேஷனமும் ஜீவ என்ற விசேஷணத்தை நீக்கிவிட்டால் அங்கே இருப்பது என்ன, ஆத்மா. ஆத்மா அந்த ரெண்டுமே என்ன, ஒன்றுதான். ஆத்ம திருஷ்டியா ஏகமேவ. அந்த கடைசி படி வரை புரிதல் வருகின்ற வரை நான் வேறு பகவான் வேறு தான், ஜீவன் வேறு பரமாத்மா வேறு தான். இந்த படி புரிந்த பிறகு ரெண்டும் ஒன்று தான். இது புரியாத முன்னும் ஒன்று தான். இப்போ புரிஞ்சதுனால எனக்கு ஏற்பட்ட மன மாற்றம், அதுதான் அங்கே, வேற ஒன்றும் இல்லை. புரிகிற வரைக்கும் வேற வேற இருந்தால் இப்போ புரிஞ்ச ஒன்று ரெண்டும் ஒன்றா ஆகிடாது, அப்படிலாம் அர்த்தம் இல்லை. புரிகின்ற வரை நம்ம அந்த பாவனையில் தான் இருப்போம். அவர் வேறு, அங்கே இருக்கார், இங்கே இருக்கார். அதனால தான் பாருங்கள் என்ன பண்ணுறோம், சுற்றி வரோம், நடையை சாத்திட்டாங்களா, திரை போட்டுட்டாங்களா, சாமி உள்ளே இருக்கிறார் தெரியலையே, அதெல்லாம் இருக்கிற பாவனைகள், பக்தி இல்லை. அதனால தான் என்ன பண்ணோம், அப்படியே விலைக்கு சந்நிதி விலைக்கு சென்னால் மறுபடியும் வந்து சாமி பார்ப்போம். ஏன்னா சாமி அங்கே இருக்கிறார், நான் இங்கே இருக்கேன். ஆனால் புரிந்த நிலையில் நான் வேறு நீ வேறு என அது சில நேரம் என்ன ஆகுது, புரிஞ்ச பிற்பாடும் சந்நிதிகள்லாம் நமக்கு இந்த பாவனை வரும். காரணம் என்ன தெரியுங்களா, ஏற்கனவே பழைய எப்படிலாம் நம்ம வழிபட்டோமோ அந்த வழிபட்ட முறையெல்லாம் மனசில் இருக்கும். அதனால் சாமியை கும்பிடணும், போனோம் வரணும்னு சொல்லி நினைப்போம். அதெல்லாம் பெரிய விஷயம், தப்பு இல்லை. இந்த ஃபேனு ஓடிக்கிட்டே இருக்கும், நிறுத்தின பிற்பாடு என்னென்னா ஓடி தான் நிற்கும், நிறுத்தினோன்னா அப்படியே நிற்காது. அது போல் இந்த மனதில் இருக்கக்கூடிய பாவனைகள், நம்முடைய சம்ஸ்காரங்கள், எப்படிலாம் வழிபட்டோமோ, என்னெல்லாம் நம்ம தூய்மைப்படுத்திக்குள்ள சாதனைகள் செய்தோம், அதெல்லாம் இறைவனை மையமாக வச்சு தானே செய்தோம். அவர் வேறு இருக்கார், இங்கே இருக்கார். நம்ம மலர் போட்டு வழிபாடு பண்ணியிருப்போம், அபிஷேகம் பண்ணியிருப்போம், ஆராதனை பண்ணியிருப்போம், என்னென்ன செய்திருப்போம், எங்கெங்கே ஓடி இருப்போம், எந்தெந்த கோயிலில் பார்த்துருப்போம், அங்கங்கே தெய்வங்களாம் வணங்கியிருப்போம். கடைசியில் அதெல்லாம் மனசில் இருக்க சம்ஸ்காரங்கள், ஆத்மா விஷயங்கள் தத்துவ விசாரத்தில் புரிஞ்ச பிற்பாடும் அந்த பழைய வாசனைகள் இருக்கும். அதுக்காக என்ன பண்ணீங்கன்னா கோயிலை பார்த்து நமஸ்காரம் பண்ணணும், உட்காரணும், சாமி பார்ப்போம், சாமி இருக்கும், அடுத்தான் இருக்கும். அது இருக்கத்தான் இருக்கும். தத்துவம் புரிஞ்ச உடனே அன்னிலேருந்து அவர் கோயில் பக்கமாக போக மாட்டார், அப்படிலாம் இல்லை, அப்படிலாம் இல்லை. ஆனால் ஒன்று சொல்லுவாங்க, ரமண மகரிஷியை பற்றி. திருவண்ணாமலைக்கு போன முதல்ல போய் அண்ணாமலையார் தரிசனம் பண்ணத்தான். அதுக்கப்புறம் அவர் வாழ்நாளில் அண்ணாமலையார் போய் தரிசனம் பண்ணுறது போகவே இல்லையா. போகவே கூடாதுன்றதுக்காக இல்லை, நானும் நீ வேறு இல்லை, முடிஞ்சு போச்சு, அவ்வளோ. அப்போ போனதில்லை. ஆனால் கிரிவலெல்லாம் வந்திருக்காரு, நினச்சாருன்னா மலையை சுற்றி ஒரு வாரெல்லாம் பண்ணுவாராம். அதே போல் திருவண்ணாமலை விட்டு எங்கேயுமே வெளியே போனதில்லை. அதுவும் ஒன்று பாருங்க, அண்ணாமலையார் போய் தரிசனம் பண்ணதில்லை, திருவண்ணாமலை விட்டு வெளியும் போனதில்லை. அதெல்லாம் மனதில் ஏற்பட்ட புரிதலினால் ஏற்பட்ட ஒரு நிறைநிலை. போகக்கூடாது அப்படின்ற எண்ணத்தினாலாம் இல்லை, தோணலை, அவ்வளோதான். இதெல்லாம் கொஞ்சம் யோசித்து பார்த்தா தான் நமக்கு இதெல்லாம் புரியும். அதுக்காக அந்த வார்த்தையை அதெல்லாம் பார்த்துட்டேன் நானும் அப்படி கற்பனை பண்ணிக்க கூடாது. கற்பனையா பாடுகின்றேன் கண்ணீரும் கம்பளையும் சொற்பனத்தும் காணே நான் சொன்னேன் பராபரன்.
கற்பனை ஒன்றும் இல்லா இடத்து என்னை இருக்க வைக்க கல்லா நீ தான் ஒரு கவி. மனசுக்கு சொல்றார் தாய்மனர். கற்பனை பண்ணிக்காது, உண்மை புரிதல் ஏற்பட்டிருக்கா பாரு. அந்த புரிதலினால் வந்த நிறைவினால அப்போ கூட பெரியவங்க மற்றவங்களுக்கு உதாரணமாக இருப்பாங்க. அப்படிதான் வாழ முடியும். அப்படி இருந்தால் தான் பையன் பேரனுக்கெல்லாம் அதெல்லாம் தெரியும். தாத்தா ஞானியா இருக்காருன்றதுக்காக அவர் கோயிலுக்கு போக மாட்டேன், நேரத்தில் வீபதி வைக்க மாட்டேன், பேரன் என்ன பண்ணுவான்? தாத்தாவை போல நானும் அப்படி இருந்துக்கிறேன். அவங்களுக்காக அதை செய்து காட்டணும். நாமும் அந்த புரிதல் வர்றதுக்கு முன்னே அப்படி தானே இருந்தோம், அப்படி தானே வந்தோம். ஆகவே அந்த கடைசி நிலையில் புரிதல் இருக்கின்ற வரை அவர் வேறையாகத்தான் பார்க்க வேண்டும். சாதன படிகளிலே வேறுபாட்டுடன் கூடியவராகத்தான் நாம் பாவிக்கின்றோம். நிறை நிலையில் தான் சாத்தியம் அந்த ஈஸ்வரன். இனி இந்த ஸ்லோகத்தை முழுமையாக பார்த்தால் கிடைக்கின்ற கருத்து என்னவென்றால், சில ஸ்லோகங்களில் பகவான் சில கருத்துக்களை கூறியிருப்பார். சில ஸ்லோகங்கள் அந்த எல்லா கருத்துக்களையும் சேர்த்து வைத்து அழகாக ஒரே ஸ்லோகத்திலே இந்த பேக்கா சொல்கிறாங்க பாருங்க, கொடுத்து வச்சிருப்பார், விஷயங்கள் சொல்லி வச்சிருப்பார். எல்லாவற்றையும் சேர்த்து கொடுத்துருக்கிற ஸ்லோகம் இது. முதல் கருத்து கர்மயோகம் செய்து மன தூய்மை அடைந்து, அந்த மன தூய்மை என்பதிலிருந்து கர்மயோகம் என்ற சாதனத்தை எடுத்துக்கொண்டோம். அடுத்து இரண்டாவது உபாசனை என்ற சாதனத்தினால் பகவானை எப்பொழுதும் நினைத்து கொண்டு பகவான் எடுத்து சரணடைந்து நம்முடைய எமோஷன்ஸ் எல்லாம் அங்கே கொட்டிடுறோம். அதனால அங்கே என்ன எமோஷன் மெச்சூரிட்டி கிடைக்கணும். இறைவன் இடத்துல நம்முடைய எல்லா உணர்வுகளையும் அவரிடத்துல செலுத்திடும். தாயாக, தந்தையாக, நண்பனாக, உறவாக, என்னென்னலாம் நம்ம மனசில் வந்து எல்லாவற்றையும் அங்கே என்ன பண்ணுறோம், அவர் இடத்துல சொல்லிவிட்டோம். மனுஷங்கிட்ட சொல்லாத, மனுஷங்கிட்ட சொன்னால் அதை வாங்கி வச்சுட்டு மனசில் எப்போ ஒரு சமயம் நம்மளை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுவாங்க. அதில் எல்லாத்தையும் இறைவன் இடத்த சொல்லியாச்சு, கொட்டி தீர்த்தாச்சு. அந்த எமோஷன்ஸ் எல்லாம் நமக்கு பக்குவம் வருவது பக்தி உபாசனையில் சரணடைறதுனால. அடுத்து மூன்றாவது ஞான யோகன்ற சாதனத்தினால் அறியாமையை நீக்கி ஈஸ்வரனோடு ஐக்கியமாகின்றான். ஞான யோகன்ற சாதனத்தை செய்கிறான். நான்காவதாக இறைவனிடத்தில் ஐக்கியத்தை அடைகின்றான். ஆக முழு வேதாந்தத்தை பகவான் இங்கு சொல்லிவிட்டார், அடக்கி விட்டார். பலனை சொல்வதன் மூலமாக இங்கு இந்த சாதனங்கள் அடக்கி சொல்லியிருக்கார், சொல்லி பார்த்தோம். கர்மயோகம் என்ற சொல்லை இங்கு பகவான் சொல்லவில்லை. அதன் பலனான வீதராக பயக்ரோதம் விலகியவர்கள் சொல்லி சொன்னார். இரண்டாவது பக்தி யோகம் என்ற சொல்லை சொல்லவில்லை. அதன் பலனாகிய மண்மயா மா உபாசிதாக உபாசனையை சொன்னார். மூன்றாவதாக ஞான தபசா என்பதன் மூலமாக ஞான யோக சாதனமாகிய கேட்டல், சிந்தித்தல், நிஷ்டை கூட சிரவண மன நிதித்தியாசனத்தை சொல்லிவிட்டார். நான்காவதாக அதனுடைய பலனாக அஜ்ஞான நிவர்த்தி என்கின்றார். அஜ்ஞான நிவர்த்தின்னா என்ன? இங்கே ஈஸ்வர ஐக்கியம். அதை குறித்த வார்த்தை என்ன? மத்பாவமாகதாக. இந்த சொல்லில் அதையும் சொல்லிட்டார். ஆக படிப்படியாக பகவான் இங்கு சாதனங்களை அழகாக சொல்லியிருக்கின்றார். இனி இந்த மண்மயா என்பதற்கு மா உபாசிதாக என்பதற்கும் ஒரு அர்த்தத்தை தான் பார்த்தோம். சில விளக்க ஆசிரியர்கள் வேறு ஒரு அர்த்தத்தையும் கொடுக்கின்றார். ரொம்ப அழகான அர்த்தம் தான், அது நமக்கு தெரிய வேண்டியதுதான் இருக்கு. இந்த விளக்கத்தை அடுத்த வகுப்பில் பார்த்துக்கலாம். மூர்த்தி எல்லாம் வாழி, எங்கள் மௌன குரு வாழி, அருள் வார்த்தை என்றும் வாழி, அன்பர் வாழி பராபரமே. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம்.